அந்த நிகழ்வுகள் நிமிடங்கள் எப்படி கடந்து செல்கின்றன என்பதை யோசிச்சு பார்க்கணும். நோன்பு காலத்தை விட்டுருங்க, நோன்பு காலகட்டங்கள்ல நிறைய அமல்களை நாம செய்யக்கூடியவர்களாக இருப்போம். ஏனைய காலகட்டங்களில் நம்முடைய இயல்பான வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? நாம இறைவனுக்கு விருப்பமான காரியங்களில் தான் நம்முடைய அந்த நேரங்களை செலவிடுகிறோமா அல்லது வீணானவற்றுக்காக அதிகம் செலவிடுகிறோமா? யோசிச்சு பாருங்க. ஒரு 4 பேர் ஒன்னா கூடிட்டா, அது ஆண்களோ பெண்களோ 4 பேர் ஒன்றாக அமர்ந்து விட்டால், அன்றைய காலகட்டத்தில் நபிகளாரோடு அந்த தோழர்கள் ஒன்று சேருகின்ற பொழுது என்ன நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பட்டதோ அதுக்கு நேர்முறைனா இன்னைக்கு இருக்குது. அந்த 4 பேரை தவிர்த்து நம்மளையே ஒருத்தர் இருப்பார்ல, நம்முடைய ஃப்ரெண்டு தான், அவங்களும் நமக்கு அறிமுகமானவர் தான். அவர் அந்த சபையில இல்லாம இருப்பாரு, அல்லது அவள் அந்த சபையில இல்லாம இருப்பாங்க. அவங்கள பத்தி தேவையற்ற விஷயங்களை பேசுறது, அவங்கள பத்தி புறம் பேசுறது, அல்லது இன்னொரு சகோதரியையோ சகோதரனையோ அவரது மனம் புண்படும்படி நோகடித்து மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது, இதெல்லாம் இருக்குதா இல்லையா? இதெல்லாம் என்ன செய்யறோம்? அவர் அதை என்டர்டைனா எடுத்தா பிரச்சனை இல்லை. நாம ஒருத்தரை கேலி செய்யறோம், அவர் அதை மகிழ்வா எடுத்துட்டு போறாருன்னா பிரச்சனை இல்லை. அந்த சபையில நம்ம பார்த்து சிரிச்சுட்டு உள்ளத்துல ஒரு சிந்தனை வச்சிருப்பாரு, அல்லாட்ட அதை ஒப்படைச்சிட்டு போயிடுவாரு. அவர் உடல் அளவுல கொஞ்சம் பருமனாக இருப்பார், கொஞ்சம் கருத்த பெண்ணாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம், ஏதோ ஒரு வடிவமைப்பில் இருக்கலாம். உருவ அமைப்பை சொல்லி 4 பேரை மகிழ்விக்கணும்ல, ஒரு அற்ப சந்தோஷத்தை அந்த நிமிடத்தில் அடையணும்ல, அதுக்காக அவங்கள கேலி பண்றது, அவங்க உருவ அமைப்பை பத்தி பேசுறது, சொல்லி இவங்களை சந்தோஷப்படுத்துறது, இது போன்ற வீணான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளம் சகோதரிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமத்தானி மஹ்பூன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 சிறந்த அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறான் மனிதர்களுக்கு. அந்த 2 அருள்களில் அதிகமான மனிதர்கள் நஷ்டத்துக்குள்ளாகி விடுகிறார்கள். அல்லாஹ் அப்படி சொன்னாங்க. அது என்ன? ஒன்று அஸ்ஸிஹா, உடல் ஆரோக்கியம், வல் ஃபராக், அல்லாஹ் தருகின்ற ஓய்வு நேரம். 2 சொன்னாங்க. இந்த 2 எல்லாருக்கும் கிடைக்காது. உலக வாழ்க்கையில நீட்ட நேரம் ஓய்வு என்கின்ற அம்சமும் எல்லாருக்கும் கிடைக்காது. உடல் ஆரோக்கியம், திடகாத்திரம் என்பதும் எல்லாருக்கும் கிடைக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இறைவனால் வழங்கப்படுகின்ற மிகச்சிறந்த அருட்பாக்கியம் இது. ஆனால் அந்த அருள்களை அதிகமான மனிதர்கள் கேடாக அதை பயன்படுத்தி விடுகிறார்கள், இழப்புக்குள்ளாக்கி விடுகிறார்கள். நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். நல்ல டீனேஜ் பருவத்தில் தான் ஆரோக்கியம் இருக்கும். ஒரு 60 வயசு அல்லது 50 தாண்டிய ஒரு வயதுள்ள மனிதரை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் குறைந்து போயிருக்கும். டீனேஜில் தான் நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க பெரும்பகுதி. இந்த ஆரோக்கியமான காலகட்டங்களை நாம் எப்படி செலவழிக்கிறோம்? நம்ம உள்ள சொல்லும், ஆரோக்கியம் வீட்டில எல்லாம் சொல்லுவாங்க, கல்ல கடிச்சு துப்புற வயசு, நல்லா சாப்பிடு, வல்லு வதக்குன்னு சாப்பிடு. இப்படியா சாப்பிடுறது? இறைச்சிலாம் அப்படி மோந்து பார்த்துட்டு இருக்க, நல்லா எடுத்து சாப்பிடு என்று சொல்வார்கள். அவர் என்ன செய்வாரு? இவங்க சொல்ற மாதிரிலாம் இல்லை, உண்மையிலேயே ஒரு 1/2 kg உள்ள விட்டுருவாரு. அந்த அளவுக்கு உடம்புல எல்லாம் என்ன செய்வான்? திடகாத்திரத்தை நிறைய மக்கள் கொடுத்துருப்பான். அசால்ட்டா உள்ள போயிடும். ஒரு மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி 1/2 கிலோவை சாப்பிட்றதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா சாப்பிட்ற வலிமை அவர்களுக்கு இருக்கும். அதனால ஒரு பாதிப்பா, கொலஸ்ட்ராலா, ஒரு நோயா அதுவும் இருக்காது. இப்படியான சில உடல் திடகாத்திரம் உடையவர்களை எல்லாம் படைச்சிருப்பான். அவங்க நினைக்கிறாங்க, எல்லாம் தந்திருக்கான், நல்லா சாப்பிட்றனே. ஒரு விளையாட்டு போட்டி, ஒரு கிரிக்கெட் மேட்ச் அல்லது ஏதோ ஒரு விளையாட்டு, நல்லா போய் அதுல விளையாடுறனே, ஆரோக்கியமா நல்லா எல்லாம் அதுல செயல்படுறனே. ஒரு வயோதிபர்கள் ஏனைய நாடுகளுக்கு சென்று சுற்றுலா போறதை விட டீனேஜ் பருவத்தில் இருக்கிற ஆரோக்கியமான மனிதர்கள், நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான், எங்கே வேணாலும் செல்ல முடியும் என்று அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்துகிறார்கள். பிழை அல்ல, இது ஹராம் அல்ல, அதுக்கு செயல்படுத்துறாங்க. அல்லாஹ் என்ன சொல்ற? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஆரோக்கியத்தை அதிகமான நபர்கள் சீரழித்து விடுகிறார்கள். இது ஒரு பகுதி. ஓய்வு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஓய்வு நிறைய பேருக்கு கிடைக்கும், அதாவது சில பேருக்கு கிடைக்கும், நிறைய பேருக்கு கிடைக்காது. சில பேரை பார்த்தீங்கன்னா அன்றாடம் அவங்க லைஃப்ல ஓடிட்டே இருப்பாங்க. அன்றாடம் அவங்க காலையிலேருந்து நைட்டு 11 மணி 11:30 வரைக்கும் உழைத்தால்தான் அன்னைக்கு ஒரு 500 ரூபாய் கிடைக்கும்.
குடும்பத்துக்கு அதை கொடுக்கறதுக்கு காலையிலிருந்து உழைப்பார்கள். அது மாதிரி ஒரு தொழில் வைத்திருக்கின்ற முதலாளிமார் எடுத்துக்கிறங்க, தொழிலாளிகளை விட முதலாளிமார் தான் அதிகம் டைம் அங்கே போடுவாங்க. அந்த இடத்துல அதிகமான டைம் எஃபோர்ட் கொடுத்து அங்கே உழைக்கக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் பார்க்க முடிகிறது. ரொம்ப நேரம் அவங்களால ஒதுக்க முடியாது. இப்படி சிலரையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த சிறந்த அருட்பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்குது, அதை அவங்க வீணடிச்சிடுறாங்க. நமக்கு அல்லாஹ் தந்திருக்கான்னு வைங்க, ஓய்வு நேரம் நமக்கு கிடைக்குது. நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஓய்வை எதுக்கு பயன்படுத்துறோம்? சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவு, நிம்மதியாக தூங்கலாம் இல்லையா? ஒரு ஓய்வு அன்னைக்கு கிடைக்குது. பையனுக்கு காலையிலேயே வெள்ளமே எந்திரிச்சு சாப்பாடு செய்ய வேண்டியதில்லை, ஸ்கூலுக்கு ரெடி பண்ண வேண்டியதில்லை. அல்லாஹ் நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போட்டுருவோம்னு நெடிய ஒரு தூக்கம். கொஞ்சம் போர் அடிக்குது, சாட்டர்டே சண்டேனா டிவியை திறந்தா நிகழ்ச்சி ஓடிக்கிட்டே இருக்கும், உட்காந்துருவோமே விடிய விடிய அதில் உட்காருறது. இப்படி எவ்வளவு கொடும்போக்கான நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? நீங்க சொல்லுங்க. நாம இந்த ஓய்வு நேரங்களை பயன்படுத்துறோம் இல்லையா? இன்னைக்கு இதுல இவ்வளவு நன்மையை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லத்தக்க என்ன நன்மை நம்ம அடைஞ்சிருக்கிறோம்? அந்த ஓய்வுல சினிமா சீரியல்களை பார்க்கிறோமே, அதுல என்ன நன்மையை சொல்லி தர்றான்? அதுல உட்கார்ந்தா நேரம் போறதே தெரியல. நீங்க அந்த அந்த சீரியல்களை எடுத்து பார்த்தால் சில இடங்கள்ல பார்க்க கிடைக்கும் பொழுது கேவலமான நிகழ்வுகள் அதுல என்ன செய்யறான்? பாடமாக்குறான். உட்கார்ந்து அதை பார்க்க 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 கோயம்பல்ஸ் தத்துவம் சொல்லுவோம்ல, உள்ளத்தில் அந்த மீடியாக்கள் அதை புகுத்த 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 அனாச்சாரங்களை அங்கீகரிக்கின்ற ஒரு நடைமுறை நம் சமூகத்தில் உருவாகி விடுகிறது. இந்த சினிமாக்கள் செய்த தாக்கம் என்ன? ஒரு காலம் இருந்துச்சு, கொஞ்சம் அறகுறையா அந்த சினிமா டிவிக்கு முன்னாடி ஆடல் பாடல் வந்தால் குடும்பத்தோடு முகசுளித்த காலங்கள் இருந்தது. இன்னைக்கு அப்படி இருக்குதா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க. பாப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, குமரி உள்ள இருக்குது, குமரன் வயசு உள்ள அந்த குமரன் வாலிபன் இருக்கிறான், எல்லாரும் இருக்க எதை ஒரு பொது வெளியில் நம்ம முன்னாடி நம்மோடு வாழ்கின்ற ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் அந்நிய பெண்ணும் செய்வதை நாம் வெறுப்போமோ, பொது வெளியில என்ன அப்படி செய்யறான் என்று வெறுப்போமோ, அதை டிவியில காட்டுறான். பாப்பா அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு, அம்மா அமைதியா இருக்கிறாங்க, டீனேஜ் பொண்ணு உட்கார்ந்து இருக்கிறாங்க, எந்த முகசுளிப்பும் இல்லை. இதனால் நாம் அடைந்த பலன் இல்லை சகோதரிகளை. ஒரு கெட்ட விஷயத்தை திரும்ப திரும்ப காட்டி ஒரு காலத்துல வெறுத்தவங்க இன்னைக்கு ஏன் அதை அங்கீகரிக்கிறார்கள் என்றால் உள்ளத்துல திரும்ப திரும்ப அதை போடுறான், காட்டிட்டே இருக்கிறான். காட்ட 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 அது நம்ம மனசை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது. எல்லாம் எல்லா இடத்திலும் நடக்குதானே, எல்லாம் தான் வந்துருச்சு தானே என்று ஏற்றுக்கொள்கின்ற மனோபக்குவத்தை மீடியாக்கள் உருவாக்குகிறது. இப்ப இது மாதிரி தான் நம்முடைய நேரங்களும் ஆரோக்கியமும் செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரசூல் அதுக்கு தான் சொல்றாங்க, இந்த நேரமும் ஆரோக்கியமும் ஒரு முஃமினுக்கு அருளாக வழங்கப்படுகிறது. பெரும்பகுதி மனிதர்கள் அதை சீர்குலைத்து விடுகிறார்கள். சீராக்க என்ன வழி? அதை சீர்படுத்த என்ன வழி? ஆரோக்கியம் இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் பொழுதுபோக்குகள் அறவே இல்லை என்று மார்க்கம் தடை போடல. பொழுதுபோக்கு இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வீட்டுல எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற செய்திய ஆயிஷா மாட்ட ஒரு அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர், ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னாடி மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுல எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரிலாம் செயல்படுவாங்க என்று கேட்கிறார். அப்ப ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் இருக்கின்ற பொழுது அவங்களுடைய ஆடை கிழிந்திருந்தால் அது அவங்களே தைப்பார்கள். கிழிஞ்சு போனா ஒரு ஓரத்துக்கு போயிடும். நம்ம வீட்டுல ஒண்ணு மனைவி பார்க்கணும், இல்லாட்டி வெளியே கொண்டு போய் கொடுக்க, இல்லாட்டி ஹலா தூக்கி வீசு வேற சட்டை. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களாம்? அவங்க வாழ்க்கையை பாருங்க. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அல்லாஹ்வுடைய தூதர் கிழிந்த ஆடையை தானே தைத்து போடுவாங்க, தச்சுக்கிட்டு இருப்பாங்க வீட்டுல. ரசூலுல்லாஹ்வுடைய பொழுதுபோக்கு இப்படிலாம் இருந்திருக்குது. இன்னும் என்ன செய்வாங்களாம்? அவங்களுடைய அறுந்து போன செப்பலை தைப்பார்களாம். செருப்பு தைக்கிற வேலை இன்னைக்கு பெரும்பாலும் இல்லை, அந்த முடிஞ்சிச்சு. லேசா அப்படி அந்த அதை ஒட்டி ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி கூட போடலாம். அதுக்கு கூட நமக்கு இப்ப மனசு இருக்குல்ல, டைம் இல்லை, தூக்கி போட்டு உடனே வேற செருப்பு வாங்கிடலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் வசதி தந்துட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதையும் தாண்டி ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, அல்லாஹ்வின் தூதர்,
மிக பெரும் எம்பையர், மிக பெரும் அரசியல் தலைமைகள் எல்லாம் பயந்து நடுங்கிய அல்லாஹ்வின் தூதர். ரோம் பாரசீக நாடு மிகப்பெரிய எம்பையர், அவங்கள பயந்தாங்க ரசூலுல்லாஹ் பார்த்தா. அப்படி ஒரு ஆட்சி நடத்திய ஒரு அல்லாஹ்வின் தூதர் தன் செருப்பு அருந்திருக்கிறத தச்சு போடுவாங்க, வீட்டுல தச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது செய்யறாங்க. இன்னும் என்ன செய்வாங்க, தன் மனைவி ஆயிஷா அம்மாக்கு சமையல்ல போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம குடும்பத்துல இது பார்க்கவே முடியாது. இது எவ்வளவு செய்தியை நம்ம எடுத்து சொன்னாலும் வந்து உட்கார்ந்து சாப்பாட்டுல குறை சொல்லத்தான் ஆணுக்கு மனசு வருமே தவிர போய் நின்று ஒரு கத்திரிக்காயை நறுக்கி கொடுக்கறது, ஒரு வெங்காயத்தை உரிச்சு கொடுக்கறது அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர்களது நேரத்தை இப்படி கழித்திருக்கிறார்கள். அதே நேரம் ஆயிஷா அம்மா சொல்றாங்க, தொழுகைக்கான நேரம் வந்து விட்டால் இதெல்லாம் செய்வாங்க. வீட்டுல இருக்கும்போது அவங்க செருப்பை தைப்பார்கள், அவங்க ஆடையை சரிப்படுத்துவாங்க, சமையல் நான் செஞ்சுட்டு இருக்கும்போது என்னோட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. திடீர்னு காணாம போயிடுவாங்க. எங்க போனாங்க? தொழுகைக்கான நேரம், அழைப்பு அல்ல, வாங்கு சொல்றது அல்ல. அந்த ஹதீஸை நீங்க படிச்சீங்கன்னா தொழுகைக்கான வக்து, அந்த நேரம் வந்தவுடன் நபி அவர்கள் காணா போயிடுவாங்க. பள்ளிக்கு, வீட்டை விட்டு பள்ளிக்கு போய் அல்லாஹ்வை தொழுவதற்காக சென்று விடுவார்கள். அவங்களுக்கு கிடைச்ச நேரத்தை எப்படி செலவழித்திருக்கிறார்கள் என்று பாருங்க. ஓய்வான நேரம் அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது வீட்டில் தனக்கான தேவையும் சரி செய்கிறார்கள். அல்லாஹ்வை தொழ வேண்டும் என்ற ஒரு இடம் வருகின்ற பொழுது அதற்காகவும் தன் நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். சினிமாவுக்கு முன்னாடி உட்கார்றோம், ஃப்ரீ டைம் 3 மணி நேரம் ஓடுது, உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். லுகருடைய பாங்கு சத்தம் வருது, நேரம் அல்ல. நேரத்தை இங்க கண்காணிக்கிறவங்க பெரும்பாலும் கிடையாது. பாங்கு சத்தம் ஒலிக்கிறது, அந்த சத்தம் ஒலிச்சதும் தெரியல, மறைஞ்சதும் தெரியல. லுகர் வத்து தாண்டி போயிட்டு இருக்குது. தொழக்கூடிய பெண்களும் கூட ஆண்களும் கூட அதான் நேரம் இருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குதே, அதான் இன்னும் கொஞ்சம் நேரம் சினிமாவை பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நேரம் டிவியை பார்ப்போம். அல்லது இன்றைக்கு நவீன ஷைத்தானாக உருவெடுத்திருக்கின்ற மொபைல் போன், அதை திறந்தா ரீல்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. அதை எடுத்து நிறைய பேர் ரீல்ஸ் பண்றாங்க. ஓனா அசிங்கமான அந்த வாழ்க்கைக்கு அவங்க போறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் அது போன்ற நபர்களை. அதை பார்வையிடுறாங்கல்ல, அதை தொட்டா நேரம் போறதே தெரியல. விடிய விடிய ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் இரவு நேரத்தில் ஆண்கள் பெண்கள் வாலிப பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிலேயே நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு கிடைத்த நேரம், ஓய்வு, ஆரோக்கியம் அனைத்தும் இப்படி சீரழிக்கப்படுகிறது. இது அல்லாஹ் விரும்பல, இது அல்லாஹ் விரும்பல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜுலுன் ஷாபுன் நஸஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகமே திரண்டு நிற்கின்ற அந்த மஹ்ஷருடைய நாளில் தன் அரிசின் நிழலுக்கு கீழாக இடமளிக்கின்ற ஒரு நபர் யார் தெரியுமா? ஷாபுன் நஸஅ ஃபீ இபாதத்தி ரப்பி, தன்னுடைய இறைவனை இளமை பருவத்திலே தொழுது வணக்க வழிபாட்டில் ஊறி திளைத்த அந்த இளைஞனை, இளங்கியை, வாலிபரை அழைத்து அல்லாஹ் அந்த இடத்துல இடம் அளிப்பான். அரிசினுடைய நிழலுக்கு கீழே அவங்களுக்கு இடம் இருக்குன்றாங்க. ஏன் வாலிபரை சொன்னாங்க? ஏன் வாலிபரை சொன்னார்கள்? இந்த வாலிப பருவத்தை தாண்டி விட்டால் ஓய்வும் கிடைக்காது, ஆரோக்கியமும் பலருக்கு சிறந்து போயிடும். நிறைய மக்கள் நீங்க பாருங்க, வயசானவர்கள் ஒரு காலத்தை கடந்ததுக்கு அப்புறம் கவலையோடு இருப்பாங்க. கொஞ்சம் அவங்கள உட்கார்ந்து பேசி பாருங்க, அவங்களுடைய கவலை உணர்வுகள் எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப காலம் நான் இந்த தொழுகையை பத்தி எந்த சிந்தனையும் இல்லை, இன்னைக்கு அல்லாஹ் எனக்கு உள்ளத்துல உதிப்ப தந்திருக்கான், நான் நிறைய தொழணும்னு நினைக்கிறேன், உடம்பு ஒத்துழைக்கல. ஒரு 2 ரக்காத்து தொழுகையை அந்த வயோதிப பருவத்தில் இறைவனை நோக்கி மீண்ட மனிதர்கள் தொழ முடியாமல் தொந்தரவு அனுபவிக்கின்ற நிலையை இன்றைக்கு பார்க்க முடியும். ஒரு 10 நிமிடம் இறை நினைவுக்காக தன் நேரத்தை ஒதுக்க முடியாமல் கவலையோடு அமர்ந்திருக்கின்ற பல முதியவர்களை இந்த சமூகத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஆரோக்கியத்தை, ஓய்வு நேரங்களை எல்லாத்தையும் பாழாக்கிட்டாங்க. அல்லாஹ் வேறொரு நேரத்தில் அவங்களுக்கு புத்தியை கொடுக்கிறான். செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள், நாடுகிறார்கள், அவங்களுக்கு ஆரோக்கியம் இல்லை, அதை செயல்படுத்த முடியல. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாலிப பருவத்தில் உள்ள ஒரு மனிதன் அவன் திடகாத்திரமாக இருக்கின்ற பொழுது அனைத்து தீமைகளும் செய்வதற்குண்டான உணர்வும் உடல் கூறுகளும் அவனுடைய வாழ்வில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வை தியானிப்பதற்காக இறைவனுக்காக நேரம் ஒதுக்கி தன் வாழ்நாளில் பல்வேறு கட்டங்களை அவன் தியாகம் செய்தானே,
அவனுடைய ஆரோக்கியத்தை, அவனுடைய ஓய்வு நேரத்தை இறைவனை வணங்குவதற்காக, இறை வேதத்தை படிப்பதற்காக, இறை மார்க்கத்திற்காக செலவிட்டானே, அந்த இளைஞனை அழைத்து அல்லாஹ் தன் அரிசின் நிழலிலே இடமளிப்பான். வயோதிபருக்கு அது முடியாது. இளைஞன், ஒரு வாலிபன், ஆரோக்கியமும் ஓய்வும் தாராளமாக வழங்கப்பட்ட இடத்தில் அவன் இறை நினைவோடு வாழ்ந்திருந்தால் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இப்போ ஓய்வும் ஆரோக்கியமும் அதிகம் கிடைக்கின்ற இடம் இதுதான். இந்த இடத்தை நாம் அப்படி பயன்படுத்துறோமா? நேரம் கிடைச்சா போன்ல வீடியோ பார்க்க தானேங்க செலவழிக்கிறோம். நேரம் கிடைச்சா அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறதுக்கும் தேவையற்ற வீணான காரியத்தில் ஈடுபடுவதற்கும் தானே அந்த நேரத்தை நம்ம செலவழிக்கிறோம். அந்த ஓய்வு நேரத்தை, ஆரோக்கியத்தை எதுக்கு பயன்படுத்துறோம்னு நாம் என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரிகளே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதான் சொல்றான், வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், அவர்கள் வீணானதை விட்டும் புறக்கணித்து வாழ்வார்கள். புறக்கணிப்பா இருப்பாங்க, வீணானதில் அவங்க செயல்பட மாட்டாங்க. அல்லாஹ்வை வணங்குவதில் நாம் நிற்க வேண்டும். நமக்கு கிடைக்கிற நேரத்தை அதுல பயன்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதில் குறிப்பிடுகிறான். அடுத்த பண்பா அல்லாஹ் சொல்றான், வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அவங்க ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றி வருவார்கள். இதுல ஒருத்தருக்கு பொருளாதாரம் நிரப்பமாக வழங்கப்படுகின்ற பொழுது அந்த பொருளாதார சம்பந்தமான ஒரு சோர்வு நிலையும் அவங்க மனசுல வந்துடும். ஜக்காத்து கொடுக்கறதுக்கான சிந்தனை வரும் பொழுது, நான் கடனோடு இருக்கிறேனே, எப்படி ஜக்காத்து கொடுக்க? பெரிய கடன்லாம் இல்லை, இப்படி கேள்வி கேட்கிறாங்க. பெரிய கடன் அல்ல, ரொட்டேஷனா அவங்க கடன் வர்ற விஷயங்கள், வியாபார விஷயத்துல அடுத்தடுத்த மாசம் அந்த கடன் அடைச்சிட முடியும் என்ற நிலையில் உள்ளவர்கள் கூட ஜக்காத்துடைய தகுதியில் தான் ஜக்காத்துடைய அந்த நிசாபை அடைந்திருந்தும் கூட ஜக்காத்து கொடுக்காம இதிலிருந்து தவிர்க்க என்ன வழி என்று கேள்விகளை முன் வச்சு தப்பிக்கிறத பார்க்கணும். அல்லாஹ் அதை சொல்றான், மூமீன்கள், இறை நம்பிக்கையாளர்கள் என்ன செய்வாங்க? ஜக்காத்தை சரியாக பேணி வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில் யாரெல்லாம் தன்னுடைய பொருளாதாரத்தில் ஜக்காத்துக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த தொகையை யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அவங்களுக்கு கொடுக்காம தன்னகத்தே அவர்கள் அடைத்து கொண்டால், கஞ்சனாக வாழ்ந்தால், அந்த பொருளாதாரத்தை நஞ்சி விஷத்தன்மை மிக்க பாம்பாக அல்லாஹ் மாற்றி கழுத்துல சுத்திடுவானோ. நச்சுத்தன்மை மிக்க ஒரு கொடிய பாம்பாக அல்லாஹ் அந்த செல்வத்தை மாற்றி கழுற்றில் சுற்றி விடுவான். அந்த பாம்பு என்ன செய்யுமாம்? அந்த சொத்தை பாதுகாத்து வந்த மனிதருடைய தாடையை இப்படி கடித்து கொண்டே, நான் தான் உன்னுடைய செல்வம், நான் தான் நீ சேகரித்த அந்த சொத்துக்கள் என்று சொல்லி அவனை கடித்து கொண்டே இருக்கும், தீண்டிக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மேலும் நபி அவங்க சொல்றாங்க, அந்த பாம்பினுடைய ஒரு சொட்டு நஞ்சு, ஒரு சொட்டு நச்சுத்தன்மை இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டால் பூமியில் ஒரு குறுப்பூண்டுகள் கூட முளைக்காது. ஆனா அதனுடைய அந்த அந்த விஷத்தன்மையின் தாக்கம் எவ்வளவு அபரிவிதமா இருக்கும், எவ்வளவு மோசமா இருக்கும். அல்லாஹ் அடுத்து அதை சொல்றாங்க, அந்த பாம்பை கொண்டு யார் ஜக்காத்து கொடுக்காமல், நான் சேகரித்தது, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, ஒரு பெரிய அமௌண்ட் நம்மள்ட்ட இருக்கு, ஒரு பெரிய நகை நம்மள்ட்ட இருக்குது, இதுக்கு ஜக்காத்து 2% போட்டோம்னா பெரிய அமௌண்டா வருது. சின்ன தொகைன்னா கொடுத்துருவாங்க. இப்பதான் அந்த நிசாபை அடைகிறோம்னா சின்னதாக பிரச்சனை இல்லை, கொடுத்துருவாங்க. பெரிய அமௌண்ட்டை வந்து நிக்குமே 2%, அதுல ஷைத்தான் உங்க உள்ளத்துல சிந்தனையை போடுறான், பெரிய தொகையை கொடுக்கிறதா, அடுத்த வருஷம் பார்த்துக்கிருவோம் என்ற சிந்தனை மாற்றம் அடைந்து பொருளாதாரத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு சேகரிச்சேன், இதை போய் கொடுக்கிறதா என்று அவர்கள் கஞ்சத்தனமாக சேகரித்து வைத்துக் கொள்கிறார்கள். அதுக்குண்டான கடமையை சரியா செஞ்சிடணும். செய்யாவிட்டால் நாளை மறுமையில் எந்த பொருளாதாரத்தை தனக்குரியது என்று அவர்கள் மறைத்து கொண்டார்களோ, கஞ்சத்தனம் பட்டார்களோ, அதே பொருளாதாரத்தை நச்சுத்தன்மை மிக்க பாம்பாக அல்லாஹ் மாற்றி அதன் மூலம் நம்மை வேதனை செய்வான். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இதே ஜக்காத்துடைய பொருளாதாரத்தை யாரெல்லாம் பிறருக்கு கொடுக்காமல், அதற்குண்டான அந்த 2% கொடுக்காம சேகரித்து வைத்துக் கொள்கிறார்களோ, அதை பத்தி கவலை இல்லாம இருக்கிறாங்களோ, அவர்களுடைய சொத்துக்களை அல்லாஹ் நரகத்தின் கங்குகளாக மாற்றுவான. மறுமையில நரகத்தின் கங்குகளாக மாற்றி அவர்களது மார்பின் மீது அது வைக்கப்படும். அந்த கங்கு அப்படியே அவர்களது நெஞ்சை பீய்த்து கொண்டு முதுகு வழியாக வெளியேறிவிடும்.
அந்த கங்கை எடுத்து அல்லாஹ் மீண்டும் இன்னொரு விழாப்புறத்தில் வைப்பானாம், அது அவர்களது மார்பின் வழியாக வெளியேறும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அபூதர் அவங்க இதை செய்தி அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் ஜக்காத்தை பேணாதவர்களுக்கு உண்டான தண்டனை. அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை தந்து ஜக்காத்துடைய அந்த நிலையை நாம் அடைந்து விட்டால், அதற்கு தகுதியாகிவிட்டால், நமக்கு உண்டான சொத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அல்லாஹ் எதை பிரிக்க சொல்றானோ அதை கொடுத்துடணும். அப்பதான் நம்ம சொத்து என்னாகும்? பரிசுத்தமாகும். அல்லாத பட்சத்தில் நாளை மறுமையில் இத்தகைய தண்டனைகளை நாம் அனுபவிக்க தயாராகி இருக்க வேண்டும். இறை நம்பிக்கையாளர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய சொத்தா இருந்தாலும் அல்லாஹ் ஜக்காத்தை கொடுக்க சொல்லி இருக்கிறான், நான் கொடுப்பேன் என்று அவர்கள் அந்த ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த பண்பாக அல்லாஹ் சொல்றான், வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்கள் தம்முடைய வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவுமா மலக்கத் ஐமானுஹும், தம்முடைய கணவன் அல்லது மனைவி இவர்களை தவிர ஏனையவர்களிடம் தம்முடைய வெட்கத்தலங்களை அவர்கள் பேணிக் கொள்வார்கள். இது மாதிரி சப்ஜெக்டை பேசும்போது நம்ம சமூக மக்கள் மத்தியில் ஒரு விரக்தி ஏற்படுது. என்ன இதெல்லாம் எங்கள்கிட்ட பேசுறீங்க, நாங்கள்லாம் சரியாத்தானே இருக்கிறோம் சொல்றாங்க இல்லையா? இந்த வசனம் யாருக்கு முதல்ல வந்துச்சு? இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால அது அனுபவ ரீதியாக நான் சொல்றேன். இது மாதிரி பேசும் பொழுதோ அல்லது யாரேனும் ஒருவருக்கு இந்த உபதேசத்தை சொல்லும் பொழுதோ அவங்கள்ட்ட அந்த பண்பு இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாத்திருக்கிறான். அதானங்க பாடம். இந்த வசனம் யாருக்கு முதல்ல இறங்குனுச்சு? ஆயிஷா அம்மாக்கு, ஃபாத்திமா நாயகிக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு, உலகத்தில் இறையச்சத்தால் உயர்ந்த சஹாபிய பெண்களுக்கு, அவங்களுக்கு தான் இறங்குச்சு. அப்போ அவங்க கெட்ட குணத்துல இருந்தாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சில பேருக்கு இப்படி கோவம் வருது, என்ன எங்களை அப்படி சொல்றாங்க, நாங்கெல்லாம் சரியா தானே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், சரியா இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மளை பண்படுத்தி இருக்கிறான். அந்த இடம் ஒரு மூமினுக்கு வரக்கூடாது என்று பாடம் சொல்றான் அல்லாஹ். எப்படி இந்த வசனத்தை விளங்கணும்னா, சால போடுறோம்ல, முக்காடுறது, தலைக்கு போடுற முக்காடு, அத அல்லாஹ் யாருக்கு முதல்ல சொல்றான்? நபியுடைய மனைவிமார்களை பார்த்து சொல்றான். நபியுடைய மனைவிமார்களே, உங்க பார்வையை தாழ்த்துங்க. அப்ப எல்லாரையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தமா? நம்மள மாதிரி யோசிக்கிறா இருந்தா ஆயிஷா அம்மா என்ன ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கணும், என்ன என்னைய பார்த்து இப்படி சொல்றீங்க, நான் யாரை பார்த்தேன் என்றெல்லாம் கேட்கணும். அவங்க ஏன் கேட்கல? கிளாஸ் அது தனக்கானது. அல்லாஹ் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்றான், அறிவுரை சொல்றான், என்னிடத்துல அது இல்லை, அல்ஹம்துலில்லாஹ், அந்த இடம் வரக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்படித்தான் எடுத்துக்கிறணும். அப்படித்தான் இதையும் எடுத்துக்கிறணும். ஆயிஷா அம்மாக்கு அல்லாஹ் அந்த சொன்னான், நமக்கு அது பாடம். நான் யாரையும் பார்க்கலையே என்று கேள்வி கேட்பது புத்திசாலித்தனம் அல்ல. அல்லாஹ் சொல்றான்ல, நான் என்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் என்ற பாடத்தை எடுப்பது புத்திசாலித்தனம். இப்ப அல்லாஹ் இங்கே அதை சொல்றான். தம்முடைய கற்பொழுக்கத்தை தன் கணவன் அல்லது மனைவியோடு அவர்கள் காத்து கொள்வார்கள். வேற யார்கிட்டையும் அதை சீரழிச்சிட மாட்டாங்க. இப்ப இது மாதிரி ஒரு இடம் வந்தால் அங்கே நாம நிக்கணும். இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மறுமையில அரிசியினுடைய நிழலின் கீழ் இடமளிக்கப்படுகின்ற அந்த நிகழ்வு இருக்குல்ல, அதுல அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, ஒரு ஆண், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், ஆணை பத்தி சொன்னாங்க. ஒரு ஆண் அவன் அழகில் சிறந்த அந்தஸ்தில் உயர்ந்த ஒரு பெண்ணால் ஜினாவுக்காக அழைக்கப்படுகிறான், விபச்சாரத்திற்காக அழைக்கப்படுகிறான். அந்த இடத்தில் கால இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுறேன் அப்படின்னு அவர் சொன்னால், அவர் அந்த இடத்தில் தன்னை தற்காத்து கொண்டால், இப்படி சிச்சுவேஷன் வருங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எல்லாரும் எல்லா இடத்திலும் பாதுகாக்கப்பட மாட்டோம். யூசுப் நபிக்கு அந்த பிரச்சனை வரலையாங்க? உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியா இறைவனை சொல்றான்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த பிரச்சனை வந்ததே, அவங்க அதை விரும்பலையே, பிரச்சனை அணுகினார்களே, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்களே. அல்லாஹ், இந்த பெண்கள் மத்தியில் நான் வாழ்வதை விட சிறையில் நான் தண்டனைகளை அனுபவிப்பது சிறந்தது என்று சொல்லி பல ஆண்டுகள் சிறையில் கிடந்தார்கள். ஒரு நபி தண்டனை அனுபவித்தாரு. அப்ப இது மாதிரி சிச்சுவேஷனை அல்லாஹ் ஒரு வேளை அது ஒரு ஆண் பெண்ணினுடைய உரையாடல் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆண் பெண்ணின் அந்நிய பெண்ணினுடைய உரையாடல் மூலமாகவோ ஏதேனும் ஒரு செயல்பாடுகள் மூலமாகவோ நம்மை அணுக ஆரம்பிக்கிறது என்றால், கால இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயந்து கொள்கிறேன் என்று அவர்கள் ஒதுங்கிவிட்டால் அல்லாஹ்வுடைய அரிசி அவங்களுக்கு கிடைக்கும், அரசுடைய நிழல் அவங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் இதை சொல்றான். ஒரு மூமினுடைய பண்பு தம்முடைய கற்பொழுக்கங்களை, ஆணுக்கும் கற்பு உண்டு பெண்ணுக்கும் கற்பு உண்டு, ரெண்டு பேருக்கும் தான் அல்லாஹ் சொல்றான்.
பெண்ணுக்கு மட்டும்தான் கற்பொழுக்கம், ஆணுக்கு கிடையாது, யாரை வேணா பார்க்கலாம், எப்படி வேணா தெரியலாம் இன்னைக்கு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்ல. ஆணையும் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தால் உங்க பார்வையை தாழ்த்தணும். பெண்ணுக்கு அல்லாஹ் சொல்றான், ஒரு அந்நிய ஆணை பார்த்தால் பார்வையை தாழ்த்தணும். உங்கள் வார்த்தைகள்ல குலைவு இருக்கக்கூடாது, நெளிவுகள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பேணி நடக்க வேண்டும். தமது கற்பொழுக்கங்களை கணவனோடு அவர்கள் நிறுத்திக் கொள்வார்கள், மனைவியோடு ஒரு கணவன் நிறுத்திக் கொள்வார். இதை தாண்டி அவர் போக மாட்டார். இதற்கு அப்பால் வேறு வழிகளை யார் தேடுகிறார்களோ அவர்கள் வரம்பு மீறியவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு அடுத்து ஒரு பண்பை சொல்கிறான், வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வஅஹதிஹிம் ராஊன். அதே இறை நம்பிக்கையாளர்கள் தம்முடைய அமானிதத்தை பேணுவார்கள், உடன்படிக்கையை அவர்கள் மீற மாட்டார்கள், பேணி பாதுகாப்பார்கள். அமானிதத்தை, ஒரு அமானிதமா நமக்கு அல்லாஹ் தந்த அம்சம். இந்த உலகத்துல எதுவெல்லாம் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அமானிதத்தை பேணுவது. இறைவனால் தரப்பட்ட பார்வை, நாவுகள், நம்முடைய உடல், கைகள், கால்கள் எல்லாம் அமானிதம், அல்லாஹ் தந்தது தானே. அல்லாஹ்வுடைய அமானிதத்தை அவனுக்கு முரணாக நாம் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, அதை பேணி பாதுகாக்க வேண்டும். அதே போல இந்த உலகத்தில் நம்மை நம்பி ஒரு மனிதனால் ஒப்படைக்கப்படுகின்ற அமானிதம் அது ₹1 இருந்தாலும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு போர்க்களம், போர் முடியுது, ஒரு சஹாபி ஒட்டகத்தை சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், வாகனத்தை. தூரத்திலிருந்து ஒரு அம்பு வந்து இங்க கழுத்துல குத்திருச்சு. ஒட்டகத்துல ஏறி நிக்கிறாரு, கழுத்துல குத்துது, பிறண்டு விழுந்துட்டார். நின்ற ஸ்பாட்டு போர்க்களம். மக்கள், சஹாபாக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கண்டா, அவருக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்துட்டான். ஏன்னா அவங்க மஸ்ஜித் நபவிக்கு போயிடல, போர்க்களத்துல நிக்கிறாங்க, போர் முடிஞ்சிருச்சு. ஸ்பாட்ல அவங்களுக்கு என்ன ஆகுது, உயிர் போயிருச்சு. கழுத்துல அம்பு குத்தி எங்க இருந்தோ வந்த எதிரியினுடைய அம்பு குத்தி இறந்து போயிடுறாங்க. மக்கள் எல்லாம் நன்மாராயம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுவ ஃபின்னார், அவர் நரகத்துக்குரியவர். அவர் யார் சகோதரிகளே? அவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக போர் செய்ய வந்தவர் இல்லையா? சாதாரண ஒரு செயல் அல்ல, இறை மார்க்கத்துக்காக உயிர் கொடுக்க வந்தாரு, போராடினாரு. அல்லாஹ் அவருடைய உயிரை அங்கே எடுக்கல, உயிர் கொடுத்தாங்க. ஒருவேளை இங்கே உயிரும் போயிடலாமா இல்லையா? அதுதானே வர்றாங்க. போர்க்களத்தில் நின்ற ஒரு மனிதர் எதிரி படையால் கொல்லப்படுகிறார், எதிர்பாராத விதமால் மரணிக்கிறார், நரகவாதின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹாபாக்கெல்லாம் அதிர்ச்சியோடு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன காரணம் கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த மனிதர் கனிமத் பொருள்கள் இருக்கிறதே, போர் நேரத்தில் எதிரிகள் விட்டு செல்கின்ற அந்த சொத்து, அதை ரசூலுல்லாஹ்வுடைய கைக்கு அது வரணும். எவ்வளவு சொத்தா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வரணும். அவர்கள் எந்த பகுதியை பங்கு வைத்து யாருக்கு கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்களுக்குரியது. அதை அவங்க மனம் வந்து எடுத்துக்கிறணும். அதை தாண்டி எந்த ஒன்றையும் அவங்க எடுக்கக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த நபித்தோழர் என்ன செஞ்சிருக்கிறார், இந்த மனிதர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, ஒரு போர்வையை எடுத்து உள்ள வச்சுட்டார். எதிரிட்டேந்து மிஸ் ஆன ஒரு போர்வையை எடுத்து பேக்குள்ள வச்சிருக்கிறார். ஒரு போர்வை எவ்வளவுங்க, 1.5 லட்சமா? ஒரு போர்வை ஒரு 2 லட்சம் வருமா? அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குதா? இந்த கீழே போட்டு உட்கார்ந்துருக்கமே, இது மாதிரி தான் ஒரு போர்வை, மதிப்பற்றது. அல்லாஹ்வுடைய பார்வையில் எப்படி இருக்கு பாருங்க. அற்பமான ஒரு போர்வை அவர் அமானிதமாக அல்லாஹுவின் தூதரிடம் ஒப்படைக்காமல் எடுத்துக்கொண்டார். அல்லாஹுவின் பதில் அவருக்கு நரகம். போர்க்களத்தில் நின்றவர். நாம என்ன, போர்க்களத்தில் நின்றவருக்கு இது ரிசல்ட். இப்ப நம்மிடத்தில் ஒன்று, அது ஏதோ ஒரு பொருளாகவோ பணமாகவோ ஏதோ ஒன்றாக அமானிதமாக நமக்கு ஒப்படைக்கப்பட்டால் அப்படியே அது திருப்பி கொடுக்கப்படணும். அதுல கை வச்சோம்னா இவருக்கு நடந்தது நமக்கு நடக்கும். அதான் பாடம். இது நடந்த உடனே ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொன்ன உடனே ஒரு நபி தோழர் அங்கேயிருந்து எந்திரிக்கிறார், மேல கை தூக்கிட்டு வர்றாரு. யார் ரசூலுல்லாஹ் வர்றாரு, மேல கையில பாத்தீங்கன்னா ஒரு பிஞ்சு போன செருப்பு இருக்கு, செருப்புடைய வார். செருப்பு வார் இருக்குல்லங்க, செருப்பும் இல்ல, செருப்புக்கு மேல இருக்கிற வாரு இப்படி தூக்கிட்டு வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதரே, போர்க்களத்துல ஒரு எதிரி விட்ட இந்த வார நான் தூக்கிட்டேன், இதுக்கு சொன்னீங்கல்ல, அப்ப இதுக்கு என்ன பதில்? நீ அதை எடுத்து சென்றிருந்தாலும் நெருப்பாக அது மறுமை நாளிலே உன்னை வேதனை செய்திருக்கும் என்று அல்லாஹ்வுடைய சொன்னாங்க. ஒப்படைச்சாங்க. அவங்களுடைய அச்ச உணர்வை பாருங்க. ஒரு செருப்பு வாருக்கு இந்த உலகத்தில் எந்த மதிப்பும் இல்லை. அதுலேயும் ஒரு செருப்பு வார், ஒரு செருப்புக்கே மதிப்பு இல்லைங்க. ஒரு செருப்புக்கு மதிப்பு, ஒரு செருப்பு போட்டு ரோட்டில் நம்ம நடப்போமா? ஒரு செருப்புக்கே மதிப்பு இல்லை. 2 செருப்பு வாரும் இல்லை, ஒரு செருப்பு வாரு. அதை அமானிதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் நாம எதையெல்லாம் இங்க அமானிதம் யோசிச்சு பார்க்கணும்.
ஒப்படைக்கப்படுகின்ற அமானிதத்தில் எவ்வளவு பேணுதலா இருக்கணும் அல்லாஹ் அதை சொல்றான். அந்த அமானிதத்தை அவர்கள் பேணி நடப்பார்கள், தமக்கு தரப்படுகின்ற உடன்படிக்கையில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். கடைசியாக வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், மறுபடியும் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தமது தொழுகையில் பேணுதலாக இருப்பார்கள், தொழுகையை பேணிக் கொள்வார்கள். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ன சொன்னான், நேற்று பார்த்தது, தொழுகையில் உள்ளச்சத்தோடு அவர்கள் தொழுவார்கள். அந்த பிட்வீன் சப்ஜெக்ட்ல இவ்வளவு தகவலை அல்லாஹ் சொல்லிட்டு கடைசியா முடிக்கும் பொழுது என்ன சொல்றான், தொழுகையில் அவர்கள் பேணுதலாக இருப்பார்கள். ஒரு மனிதனுடைய, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் தொழுகை பேணுதலாக இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி, தொழுகை சரியா இருக்குன்னு வைங்க, சரியா அல்லாஹ் வணங்கி உள்ளச்சத்தோட நாம் தொழ ஆரம்பித்து விட்டால், வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண நிகழ்வின் அந்த நேரம் வரைக்கும் எப்படி தொழுகையை கடைபிடித்தார்களோ அது மாதிரியே நாம தொழுகையை கடைபிடித்து வந்தால், அந்த உணர்த்தல் நமக்கு இருந்தால் இதெல்லாம் நமக்கு சரியாகும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான், ரெண்டு இடத்துல அதை நினைவுபடுத்துகிறான். சொல்லிவிட்டு உலாயிக்க ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன், அவங்க தான் இத்தனை கேட்டகரிக்குள்ள வர்றாங்கல்ல, இந்த மக்கள் தான் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்திற்கு வாரிசுதாரர்கள். ஹும் ஃபீஹா காலிதூன், அவங்க நிரந்தரமா அதுல இருப்பாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது என்ன ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கம்? அல்லாஹ் பதிலையும் கொடுக்குறான், இவ்வளவும் தந்து இதை நீங்க பேணி நடந்தா ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கு அவர்கள் வாரிசுதாரர்கள், நிரந்தரமா இருப்பாங்க. என்ன ஃபிர்தௌஸ்? அல்லாஹ்வுடைய சொன்னார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே, சொர்க்கத்திற்கு 100 படித்தரங்கள் உண்டு. ஒவ்வொரு படித்தரத்திற்கு இடைப்பட்ட அந்த கேப் எப்படி இருக்கும்னா, ஒரு சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர் இன்றைக்கு நீங்கள் பூமியில் இருந்து கொண்டு மேலே வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரத்தை எப்படி பார்க்கிறீர்களோ அது போல தூரமா இருக்கும். இது எங்க இருக்கு, அது எங்க இருக்கு? அமல்களில் உயர்ந்தவர்கள், படித்தரத்தில் உயர்ந்தவர்கள் சொர்க்கத்துல கேட்டகரி வைஸ் மாறி போயிட்டே இருப்பாங்க. ஃபர்ல தொழுதவன் ஒரு பக்கம் இருப்பான், ஃபர்ல மட்டும் தொழுது ஃபர்லை கடைபிடித்து வந்தவனுக்கு அல்லாஹ் சொர்க்கம் கொடுப்பான். ஃபர்லோட நபிலான வணக்கங்கள், சுன்னத்தான வணக்கங்கள், அதிகப்படியான வணக்கங்களை செய்தவனை அவனை விட்டும் பிரித்து அல்லாஹ் கேட்டகரியில மாத்திருவான். ஷஹீதாக்கப்பட்டவர்கள் உயர்ந்த கேட்டகரியில் இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இதிலெல்லாம் உயர்வான இடம் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கம் என்றார்கள். இந்த 100 படித்தரத்திலையும் உயர்வான இடம் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கம். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தா, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தாண்டி கேட்காதீங்க, அப்படி நிப்பாட்டாதீங்க, ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை தா என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று நபிகளார் சொன்னார்கள். அப்பா சொர்க்கத்தின் படித்தரங்களில் எல்லாம் உயர்வான சொர்க்கம் இந்த பேணுதலான இறை விசுவாசிகளுக்கு, மூமின்களுக்கு அல்லாஹ் தருவதாக வாக்களிக்கிறான். அதில் நிரந்தரமாக அவர்கள் இருப்பதாகவும் இறைவன் நமக்கு போதனை செய்கிறார். இதெல்லாம் மூமின்களுடைய பண்புகள். இந்த பண்புகளை நம் வாழ்க்கையில் பேணி நடந்தால், சரியாக செயல்பட்டால் நாம் சரியான முஃமின், நாளை மறுமையில் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திற்கு வாரிசுகளாக அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவான், கௌரவிப்பான். அத்தகைய நன்மக்களாக எல்லாம் உள்ள இறைவன் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.